உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்பவும் அஞ்சலி கூட தான் சாப்பிடுவோம். அத மாத்த நாங்க தயாரா இல்ல. எங்க போய் தொலைஞ்சா இந்த அஞ்சலி? என்ன மகா, மறந்துட்டியா? அஞ்சலி காலையில உங்ககிட்ட சொல்லிட்டு தானே கோயிலுக்கு போனா? என்னது? அஞ்சலி கோயிலுக்கெல்லாம் போவாளா? இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. ஐ ஜஸ்ட் ரிமெம்பர். அவ தானா கோயிலுக்கு போல, சீதா தான் கூட்டிட்டு போயிருக்கா. என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. சீதா தான் கூட்டிட்டு போயிருக்காளா? நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். சீதா கூட போயிருக்கானா நாம பயப்பட தேவையில்லை. சீதா உங்ககிட்ட என்ன சொன்னா? என்ன சொல்லணும்? நான் பார்த்த மாப்பிள அவளுக்கு பிடிக்கல. அவனை அஞ்சலி கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவளுக்கு இஷ்டம் இல்ல. ஒருவேளை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் தப்பு தப்பா ஏதாவது சொல்லி கொடுத்து அஞ்சலி மனசை மாத்திருப்பாளோ? இந்த பாரு, கேள்விக்கு தான் என்னால பதில் சொல்ல முடியும். கற்பனைக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இது பாருங்க சேது, அப்படி ஏதாவது சீதா பண்ணி வச்சான்னு வைங்க. ஒருவேளை அவ அஞ்சலியோட மனசை மாத்தி இருந்தான்னு வைங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இந்த பாரு, இந்த மனசை மாத்துறது, தப்பு தப்பா சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் உன் வேலை. உன்ன மாதிரி சீதாவால அஞ்சலி மனசெல்லாம் மாத்த முடியாது. அதை அவ செய்யவும் மாட்டா. சேது, எனக்கு நல்லா தெரியும். சீதாவுக்கு மட்டும் இல்ல, நீங்க உட்பட யாருக்குமே இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ஆனா இந்த கல்யாணம் நடந்துதான் ஆகும். ஏதோ அஞ்சலி தான் ஏத்துக்கிட்டா. ஆனா எங்க பொண்ணுங்க வாழ்க்கையில இந்த மாதிரி நடக்க நாங்க விட மாட்டோம். ஆமா ஆமா, எப்படிதான் இந்த கல்யாணத்தை பப்ளிக்கா வைக்கிறாங்களோ. அது அஞ்சலியோட தலையெழுத்து. அத்தனை பேருக்கு முன்னாடி அவ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டப்பவே தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி தான். இதுக்கு மேல யார் என்ன செய்ய முடியும்? சேதுவாலேயே எதுவும் செய்ய முடியாது. சேது, சேது, இது பாருங்க, உங்களுக்குன்னு இல்ல, இந்த வீட்டுல யாருக்குமே இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லைனாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். ஏன்னா இது மகாலட்சுமி பார்த்து ஏற்பாடு பண்ண கல்யாணம். இத நிறுத்த யாராலுமே முடியாது. அண்ணே, என்ன? கல்யாண பொண்ணு ரொம்ப வெளியே சுத்தக்கூடாது. முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொல்லுங்க. செல்வி, எனக்கு இப்ப பசி இல்லை. நான் சொல்றப்போ சாப்பாடை ரூம்க்கு எடுத்துட்டு வா. அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.